ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பியில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களை பார்க்க போறோம். டிஎன்பின்னா வேற எதுவும் கிடையாதுங்க, தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித ஆலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 3/7/2024 சொல்லியிருக்காங்க. உயர் அதிகாரி பணிகளுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க ஒன்னுக்குன்னே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட், அதாவது டிஎன்பிஎல்லுடைய அபிஷியல் வெப்சைட். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகிதத்துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 2 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒன்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி சிவில் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு வந்து கன்சல்டன்ட்டுக்கு பிளானேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா 19/6/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 3/7/2024 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ந்திருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டன்ட் பிளானேஷனுக்கு வந்து 12/6/2024 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 11/7/2024 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. சோ இப்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 நோட்டிபிகேஷன் நம்ம ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் ரிலீஸ் ஆகி வித்தின் 50 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து போய் சேர்ந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், காகிதபுரம் 639/136 கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் இருக்கணும், உங்களுடைய கிளாஸ் வந்து அதாவது மார்க் ஷீட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கணும், 10th 12th டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன், அதே மாதிரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் லாஸ்ட் 3 மந்த் வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 3/7/2024 போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்டிங்கான தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க. போட்டோ எடுங்க, சிக்னேச்சர் வந்து பண்ணிடுங்க. என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, அதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்ன, டேட் எப்ப ரிலீஸ் ஆச்சு அதை வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஸ்மால் லெட்டர்ல இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு வந்து சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் அதாவது கரெக்டா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. கான்டாக்ட் நம்பர் கரெக்டா இருக்கணும், இமெயில் ஐடி கரெக்டா இருக்கணும், உங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ரிலிஜன் இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. என்ன ஸ்டேட், தமிழ்நாடு வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது கேஸ்ட் வந்து ஜெனரலா பிசியா, எம்பிசியா இல்ல எஸ்சியா, எஸ்டி அதை வந்து கொடுத்துருங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. நீங்க சிங்கிளா மேரிடா விடோவா டிவோர்ஸ் அதை வந்து கொடுத்துருங்க. உங்களோட ஃபாதரா இருக்கட்டும் இல்லன்னா நீங்க மேரிட்னா ஹஸ்பண்ட் கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அவங்களும் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களா அதை எஸ் நோன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு அதாவது மேரிட் ஆயிருந்ததுன்னா சில்ட்ரன்ஸ் யாரா இருக்காங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து தெரியும், அந்த இது வந்து எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும். சோ அதெல்லாமே வந்து டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா, சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரி அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல் போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்தா என்ன போஸ்டிங், எப்ப டேட் அட்டெண்ட் பண்ணீங்க, நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எதுவுமே ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்ப டிஎன்பிஎல் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண முடியும் அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு இமிடியேட் ஜாயின் எமௌண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா வித்தின் 50 டேஸ் வித்தின் 1 மந்த் அந்த மாதிரி டீடைல்ஸ் எதுனாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணாங்களா இல்லையா அது கொடுத்துருங்க. ப்ரீவியஸ்ல யாராவது வந்து ப்ரெஃபர் பண்ணிருக்காங்களா இல்லையா அதை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாங்களா இல்லையா அதோட நேம், எம்ப்ளாயி நம்பர், டெசிக்னேஷன் அதை வந்து கொடுத்துருங்க. ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ் நேம், அட்ரஸ், பொசிஷன் அதை வந்து கொடுத்துருங்க. எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பிளேஸ், டேட், சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி அனுப்பிடுங்க. அடுத்து செகண்ட் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா
கன்சல்டன்ட் பிளானேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 இது வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து கிண்டி லொகேஷன், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா காகிதபுரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மணப்பாறை. இந்த 3 லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 11/7/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் ஆனா சேம் அட்ரஸ் டீடைல்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸும் வந்து இதுல இருக்குது. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.